லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை முதல் நடைபெற்ற நிலையில் நாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தது. காங்கிரஸ் பெரும்பான்மையில் வரும் என்று எதிர்பார்த்த சூழலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையிலிருந்து முடிவு வேறுமாறாக இருந்தது. காலை முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற சூழலில் முதலில் காங்கிரஸ் முன்னணியில் இருந்தது. நேரம் செல்ல செல்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி முகத்தை நோக்கி சென்றது. தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி கூட ஹரியானா மக்கள் நல்லாட்சிக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் கொடுத்த பரிசுதான் இந்த வெற்றி என்று நன்றியை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து டீகோட் செய்வதற்காக டெல்லியிலிருந்து நமது மூத்த செய்தியாளர் கணபதி மெய்நிகர் வழியாக இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். கணபதி, தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாமே ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது முடிவு வேறு மாதிரியாக இருக்கிறது. தனி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைக்கிறது. இந்த கள மாற்றத்திற்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்வது போல அனைத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் வெற்றி பெறும் எனவே தெரிவித்திருந்தன. இன்று காலையிலே காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலே பட்டாசு வெடித்து இசைத்து அவர்கள் கொண்டாட்டத்தை கூட தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல தேர்தல் முடிவுகள் தலைகீழாக இருந்ததற்கு காரணம் என்ன என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. ஒன்று, ஹரியானாவிலே தேர்தல் பிரச்சாரம் நடந்த சமயத்திலே பல்வேறு இடங்களுக்கு சென்று நாம் பார்த்தபோது கட்சிக்குள் மோதல் இருப்பது தெளிவாக தெரிந்தது. கூடா கலந்து கொள்ளும் கூட்டங்களிலே குமாரி செல்ஜா கலந்து கொள்வதில்லை, குமாரி செல்ஜா கலந்து கொள்ளும் கூட்டங்களிலே ஹூடா கலந்து கொள்வதில்லை. இதே போலவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேறு பல தலைவர்களும் கட்சிக்குள் உட்பூசலில் கலந்து கொண்டதாக கட்சியை சேர்ந்தவர்கள் வருத்தம் தெரிவித்து வந்தார்கள். அந்த பிரச்சனை தான் காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தேர்தல் வெற்றியை தோல்வியாக மாற்றியிருக்கிறது. வாக்குகள் சதவீதத்தை பார்த்தீர்கள் என்றால் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வித்தியாசம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. இந்த நெருக்கமான போட்டியிலே காங்கிரஸ் ஒற்றுமையாக செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் என அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள். ஆகவேதான் இன்று காலை வரை வெற்றி நமதே என அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உட்கட்சி பூசல், அதனால் ஏற்பட்ட ஓட்டு பிரிவு காரணமாகத்தான் கட்சிக்கு இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர தலித் மக்களின் வாக்குகளை பெற காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது. ஜாட் சமுதாயத்தின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே பிற சமுதாயத்தின் வாக்குகளை கவர காங்கிரஸ் தவறிவிட்டது எனவும், கடந்த 10 வருடங்களாக பாஜக ஆட்சி நடக்கிறது, அதற்கு எதிரான அதிருப்தியை சரியான வகையிலே காங்கிரஸ் பயன்படுத்த தவறிவிட்டது எனவும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த எதிர்பாராத வெற்றியை மிகவும் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, விரிவான கள ஆய்வை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ஆட்சி மாற்றம் ஏற்படும் 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாறும் என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்கிறது. அதற்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ளே இருந்த அந்த உட்கட்சி பூசலே காரணம் என்று சொல்லப்படுகிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?